என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 4. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஈஸ்வர் அவனது இருப்பிடத்தை எட்டும் போது கஞ்சாவோடு சிக்கிய இளைஞர்கள் கதை கந்தலாகி இருந்தது. எழ முடியாமல் அந்த அறையின் மூலையில் விழுந்து கிடக்கும் இளைஞர்கள் முன் வந்து நின்ற ஈஸ்வர், உங்களை ஏவி விட்டவனுக்கும் இதே பரிசு கொடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே அவன் அனுப்புனா இவன் அனுப்புனான்னு சொல்லி எவனாவது என்னுடைய ஏரியா பக்கம் வந்தீங்க, உயிரோடு திரும்பி போக மாட்டீங்க. எந்திரிச்சு போங்கடா என்று கூற மெல்ல எழுந்து நின்ற அந்த இளைஞர்கள் சுவரை பிடித்தபடியே மெதுவாக நடந்து அந்த அறையில் இருந்து வெளியேறினர். திலீப்பை பார்த்த ஈஸ்வர், அவனுங்க கிட்ட இருந்து கைப்பற்றின கஞ்சாவை பரிசோதிச்சு பாத்தீங்களா என்று கேட்டான். ஆமா சார், நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். அது ஒரிஜினல் கஞ்சா மாதிரியே இருக்கிற கெமிக்கல். எவ்வளவு வேகமா போதை ஏறுமோ அதே வேகத்துல அதுக்கு அடிமையாகி அளவுக்கு அதிகமா அதை எடுத்துக்கணும்னு தூண்டும். அதை எடுத்துக்கிறவன் ஒரே வாரத்துல கிறுக்கனாவும் மாறிடுவான். இத வாங்க காசுக்கு பிச்சையும் எடுப்பான், அடுத்தவன் கழுத்தையும் அறுப்பான். கஞ்சாவை விட பல மடங்கு ஆபத்தான போலி கஞ்சா. அதை என்ன பண்ணீங்க? உங்ககிட்ட கேட்டுட்டு என்ன செய்யலாமோ செய்யலான்னு. அத பத்திரமா எடுத்து வச்சிடு, தேவைப்படும். இல்ல அதை என்கிட்டயே கொடுத்துடு, இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஓகே சார் என்ற திலீப் அந்த சிறு பையை எடுத்து வந்து ஈஸ்வரிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டவன், இன்னைக்கு கடல் வழியா சரக்கு வருது தெரியும்ல, அடிப்பட்ட பாம்பு சூரன், அவன் சும்மா இருக்க மாட்டான். எப்படி போலீஸ் கிட்ட நம்ம எல்லாரையும் கோத்து விடணும்னு கங்கணம் கட்டிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இன்னும் ரொம்பவே யோசிப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா சரக்க கொண்டு வந்து தங்க வியாபாரிங்க கிட்ட ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நம்ம யாருக்கும் தூக்கம் இல்ல. சரி, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் சரக்கு வர்ற விஷயமும் அதை நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு மாத்த போறோம்ன்ற விஷயமும் இப்போ இங்க கூடி நிக்கிற நம்ம 5 பேரை தவிர வேற யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. நாம 5 பேர் மட்டும்தான் அந்த சரக்க பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க போறோம். ஓகே சார், சரி நான் போயிட்டு வந்துடுறேன். ஈஸ்வர் அங்கிருந்து வெளியேற, திலீப் பிஸ்கெட்டா வருது ஒருவன் கேட்க, ஆமா நான் கூட கஞ்சான்னு நினைச்சேன். கஞ்சா இல்ல, தங்கமும் வைரமும் தான் சாரோட பிசினஸ். அதோட வேற வழி இல்லாம கஞ்சாவையும் சேர்த்து பிசினஸ் பண்றாரு, அவ்வளவுதான். திலீப் கூற, பொண்ணுங்களை கூட அந்த இளைஞன் இழுக்க, சாரா எந்த பொண்ணையும் கட்டாயப்படுத்தி அந்த தொழிலுக்கு இழுத்துட்டு வரல. அந்த தொழிலுக்கு தள்ளப்பட்ட பெண்கள் அவங்களா விரும்பி அந்த தொழிலை பாதுகாப்பா செய்ய ஆசைப்பட்டு சாரோட உதவிய நாட அப்படி ஒரு இடத்தை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, அவங்க பாதுகாப்பா தொழில் பண்றதுக்காக அங்க காவலுக்கும் ஆட்களை போட்டிருக்காரு. அந்த தொழில இருந்து 5 பைசாவை கூட சார் கமிஷனா வாங்குறது இல்ல. காவலுக்கு நிக்கிறவங்களுக்கு இவருடைய காசுலதான் சம்பளமே கொடுக்கறாரு. உடம்ப வித்து சாப்பிடுற அவங்க கூலியில பங்கு கேட்டா அவங்க பண்ற தொழில நானே பண்றதுக்கு சமம்னு சொல்லுவாரு. சார் நினைச்சா அவங்களெல்லாம் இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது தொழிலை பார்க்க வைக்கலாமே. ஆமா சார், அத பத்தி அவங்க கிட்ட பேசாம இல்ல. இந்த தொழிலை விட்டுடுங்க, உங்களுக்கு கைத்தொழில் எதையாவது கத்து கொடுக்க ஏற்பாடு பண்றேன். நீங்க உற்பத்தி பண்ற பொருட்களை நானே வாங்கி சந்தையில வித்து உங்களுக்கான லாபத்தை உங்ககிட்டயே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்கதான், எங்களுக்கு இது பழகி போச்சு, அது மட்டும் இல்ல எங்களை மாதிரி இன்னும் ஒரு பொண்ண எவனாவது ஒருத்த அவனுடைய காம இச்சையால உருவாக்குறத தடுக்க ஏதோ எங்களாலான உதவி. கஞ்சா மட்டும் இல்ல, இது கூட ஒரு போதைதான். எங்களால கூட இதை விட முடியல. ஆனா இதுல கூட ஆபத்தும் வலியும் நிறைஞ்சுதான் இருக்கு. அப்படிப்பட்ட நாட்கள் தான் அதிகம். சில காம வெறியர்கள் காசை அள்ளி வீசிட்டு அவன் விருப்பத்துக்கு எங்களை யூஸ் பண்ணிப்பான். அவன் பண்றதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, எங்களுக்கே நான் கூசுது. சில பொறுக்கிங்க சிகரெட்டை பத்த வச்சு கண்ட இடத்துல எல்லாம் சூடு போட்டு நாங்க வலியில துடிக்கிறத பார்த்து ரசிப்பானுங்க. சில வெறிநாய்ங்க இருக்குது, பொண்ணுன்னு கூட பார்க்காம கடிச்சு கொதறி வச்சுட்டு போயிடும். ஆனா சில ஆண்கள் இருக்காங்க, ரொம்ப கண்ணியமா பூ மாதிரி நடத்துவாங்க. அந்த நாட்கள் எங்களுக்கும் ஆனந்தம்தான். வெறி நாய்க்கள் வேற பொண்ணுங்களை கடிச்சு குதறாம இருக்கவும், பெண் துணையை இழந்த இல்ல அப்படி ஒரு துணையை விரும்பாத ஆனா அந்த சுகத்தை விரும்புற கண்ணியமான ஆண்களின் ஆசைகளுக்கு விருந்தாக நாங்க தேவை சார். நாங்க விருப்பப்பட்டு இந்த தொழிலுக்கு வரலதான், ஆனா வந்துட்டோம். விரும்பியேதான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சாரால என்ன செய்ய முடியும்? விட்டுட்டாரு, ரொம்ப பாதுகாப்பா விட்டுட்டாரு.
ஆனா சார பத்தி வெளியே ரொம்ப தப்பு தப்பா தானே பேசுறாங்க. கஞ்சா கடத்துறான், பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றான், இல்லீகலா தங்கம் வைரத்தை எல்லாம் கடத்திட்டு வரான், அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. அது உண்மைதானே. ஆனா அவர் பண்ற அந்த தொழில கூட ஒரு நீதி இருக்கு. எந்த தொழிலையும் நீதியோட செய்யறவனும் இருக்கான், சூரன் மாதிரி அநீதி இழைக்கிறவனும் இருக்கான். எல்லா தொழிலையுமே அப்படிப்பட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க. நம்ம ஏரியாவை அந்த சூரனுடைய அட்டூழியத்திலிருந்து காப்பாத்திட்டு இருக்கிறது நம்ம ஈகிள் சார் தான். சார் மட்டும் இல்லைன்னா நம்ம ஏரியால ஒரு கன்னி பொண்ணு கூட இருக்க மாட்டாங்க தெரியுமா. சூரன் ஏரியால எந்த கன்னி பொண்ணுங்களோடையும் எந்த குடும்பமும் வாழல. அப்படி வாழ்ந்ததா சரித்திரமும் கிடையாது. ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பாத்துக்கோயே. அங்கேயே இளம் பெண்களோட குடும்பமா வசிக்கிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி தொழில் செய்யறவங்க மட்டும்தான். அசுரக்கோட்டைன்னு அந்த ஊருக்கு அவனே பேரு வச்சுக்கிட்டு அது அவனுடைய சாம்ராஜ்யமா வச்சு ஆண்டுட்டு இருக்கான். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அங்க ஒரு கிளப் கூட இருக்கு. பொண்ணுங்களை 10 பேர் முன்னாடி கூட என்ன வேணும்னாலும் செஞ்சு உல்லாசமா இருக்க அவனுடைய அசுரக்கோட்டையில மட்டும்தான் முடியுமா. அதுக்கு ஆசைப்பட்டே அந்த அசுரக்கோட்டையை நோக்கி படையெடுக்கிற இளைஞர்களும் வயசானவங்களும் கூட ரொம்ப அதிகம். ஆனா என்ன, லட்சம் லட்சமா கொட்டி கொடுக்கணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி உல்லாசமா இருக்க முடியும். கேள்விப்பட்ட மாதிரி தெரியலையே, அங்க போயிட்டு வந்தவ மாதிரில தெரியுது. குறும்பாக திலீப் கேட்க, ஐயோ சார் கிட்ட சொல்லிடாத திலீப், ஒரே ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன். பையில இருந்த காசெல்லாம் கரைஞ்சிடுச்சுன்னா பாத்துக்கோயே. எவ்வளவு கொண்டு போன? நான் 1 லட்சம். அதே மாதிரி வந்த எல்லாருமே 1 லட்சம் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா 10 பேர் முன்னாடி பொண்ணு கூட உல்லாசமா இருந்துட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் ஒரு ஆசை தானே. அங்கதான் யாரையுமே கண்டுக்கிறது இல்லையே. அதுவும் சரிதான். ஆனா ஒரு சந்தேகம் கஜா. என்ன, நீ சூரனுடைய ஸ்பை ஒண்ணு இல்லையே? ஐயோ, சூரனோட ஸ்பையா? அப்படி ஒருத்தன் உள்ள வந்தா அவனுடைய நிழல வச்சே அவனை அடையாளம் கண்டு கொண்டு புதைச்சிடுவாரே ஈகிள் சார். அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு இங்க வேலைக்கெல்லாம் சேரல. நீ வேலைக்கு புதுசு, அதனால ஒரு சந்தேகம். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சேச்ச, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. சரி, எப்போ சரக்கை எடுக்க போறோம்? அத சார் தான் முடிவு பண்ணுவாரு. அப்புறம் திலீப், இங்க கொல்லங்குடி ஸ்டேஷன்ல சூரனுக்கு அடிமை வேலை பாக்குற ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காராமே. அவருக்கு தகவல் கிடைச்சா பிரச்சனைன்னு நம்ம கூட்டத்திலேயே பேசிக்கிட்டாங்க. ஆமா, நீ வேலைக்கு புதுசுல, போக போகதான் உனக்கு அத பத்தி எல்லாம் புரியும். அப்படின்னா நம்ம சாருக்கு சாதகமானவங்க யாரும் போலீஸ்ல இல்லையா? அந்த கொல்லங்கோடு ஸ்டேஷன்லயே ஆள் இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் வரதன், அப்புறம் 1-2 உயர் அதிகாரிகளை தவிர்த்தா மத்த அதிகாரிகள் எல்லாருமே நம்ம ஈகிள் சாருக்கு தான் சப்போர்ட். ஆனா திலீப், வரதன் சார் ஏரியால தானே நாம அதிகம் வேலை பாக்குறோம். அவரை கைக்குள்ள போட்டாதானே காரியம் நடக்கும். நீ சொல்றது சரிதான். ஆனா வரதன் சார் சூரனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சாதகமா வேலை பார்ப்பாரு. அவருக்கு காசு மட்டும்தான் தலைவன். அந்த காசை எவன் அதிகம் கொடுக்கறானோ அவன் பக்கம்தான் நிப்பாரு. சில சமயம் சூரன், சில சமயம் ஈகிள். ஓ, எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அந்த கட்சியில எம்எல்ஏ இருக்கிறவங்க மாதிரி. ஆமா, அப்படின்னா நம்ம வரதன் சாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சொன்னது புரியல? காசு யார் அதிகம் நீட்டுறாங்களோ அவங்க பின்னாடி வாழ ஆட்டிட்டு போற இனம். பயந்துதான் ஆகணும். சூரன் எவ்வளவு கொடுத்தான்னு தெரிஞ்சாதானே அதை விட ஜாஸ்தியா நம்மால கொடுக்க முடியும். அதனால பயந்துதான் ஆகணும். எப்பவுமே ரொம்ப கவனமா தான் வேலை பார்க்கணும். ஆமா திலீப், சாருக்கு ஈகிள்னு பேர் எப்படி வந்தது? அது சாரை போட்டுக்கிட்ட பேரு தான். நமக்கு சாதாரணமா அவர் கால் பண்ணும் போது நம்ம ஈஸ்வர்னு சேவ் பண்ணி இருக்கிற அந்த நம்பர்ல இருந்து தான் நமக்கு அழைப்பு வரும். ஆனா நமக்கு ஏதாவது ஆபத்துனா ஈகிள்னு நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்பர்ல இருந்து தான் நமக்கு அழைப்பு வரும். உடனே நம்ம சுதாரிச்சுக்கணும். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே திலீப்பின் செல்லுக்கு அழைப்பு வந்தது. செல்லை எடுத்து பார்த்தான். ஈகிள் என்று டிஸ்பிளே காண்பிக்க அழைப்பை ஏற்கும் முன், எல்லாரும் கிளம்புங்க, இங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்புங்க. உறக்க குரல் கொடுத்த திலீப் அழைப்பை ஏற்றபடியே அந்த அறைக்குள் இருக்கும் ரகசிய பாதியை திறந்து அனைவரையும் அதற்குள் அனுப்பிய பிறகு அவனும் உள்ளே சென்று கதவை சாத்தி தாழிட்டான். அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தேறியது. சார் சொல்லுங்க என்று அதன் பிறகுதான் கூறினான் திலீப். என்னாச்சு திலீப்? சரி, எல்லாரும் சேஃப். என்னாச்சு சார் திடீர்னு? போலீஸ் மோப்பம் பிடிச்சிருச்சு.
யாரோ தகவல் கொடுத்திருக்காங்க. சார், நம்ம கூட்டத்துல யாராவது? நோ, நம்ம கூட்டத்துல யாரையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு பொண்ணுன்னு தான் எனக்கு தகவல் வந்திருக்கு. சரி, நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா போய் சேர்ந்த பிறகு எனக்கு கூப்பிடு. ஓகே சார். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இதே நேரம் அந்த பங்களாவை சுற்றி வளைத்திருந்தது போலீஸ். அனைவரும் அதே வேகத்தில் பங்களாவுக்குள் வந்தனர். ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. பங்களா வெறுமனே சாத்தப்பட்டிருக்கிறதே தவிர அதற்குள் ஒருவரும் இல்லை. ஏமாற்றம் அடைந்த இன்ஸ்பெக்டர் வரதன் சூரனை அழைத்தார். என்ன சூரா, ஈகிள் இந்த பங்களால தான் இருக்கான்னு சொன்ன, ஆளையே காணோம். நீதான் எனக்கு தகவல் கொடுத்தேன்னு தெரியாம இருக்க. பொம்பளை குரல்ல வேற பேசி எனக்கு தகவல் கொடுத்திருக்க. அப்படி இருந்தும் அவனுக்கு தகவல் போயிடுச்சு போல. அதுதான் தப்பிச்சிட்டாங்க. சார், அந்த பங்களா அவனோடதுதான். ஆமா, இது ஈகிளோட பங்களாவாவே இருந்துட்டு போட்டும். வீடு காலியா தானே இருக்கு. இங்க இல்லீகலா யாரும் எதுவும் இல்லையே, என்ன பண்றது? அப்போது எதுவும் அறியாதவன் போல் வீட்டிற்குள் நுழைந்த ஈஸ்வர், ஹலோ வரதன் சார், என்ன போலீஸ் ஜீப்போட ஏன் வீட்டுக்கு என்று கேட்டான். சார், இது உங்க வீடா? சாரி, எனக்கு தெரியாது. இது ஏன் வீடுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல சார், உங்களுடைய இன்னொரு வீடுதான் எனக்கு தெரியும். நான் இங்க வந்ததில்லையே. எங்க போலி கஞ்சா எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல். இங்கயா? இங்க அப்படி எதுவும் இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க தேடி பார்க்கலாம். நோ சார், இங்க எதுவும் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன். நாங்க கிளம்புறோம். ஓகே சார், நீங்க கிளம்புங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நன்றியா? எதுக்கு? பொம்பளை வாய்ஸ்ல கூட உங்களுக்கு போன் பண்ணி சூரன் தானே தகவல் கொடுத்திருக்கான். அத நீங்களே என் பங்களாக்குள்ள நின்னுட்டு பேசினத நானே என் காதால கேட்டேனே. நான் கூட யார் யாரையும் சந்தேகப்பட்டுட்டேன் போங்க. இப்போ யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? நீங்க தெரியப்படுத்தி இருக்கீங்களே, அதுக்குதான் இந்த நன்றி. நீங்க கிளம்பலாம். ஏமாற்றத்தோடு அசடு வழிய தலையை தொங்க போட்டபடியே இன்ஸ்பெக்டர் வரதன் அந்த பங்களாவில் இருந்து வெளியே வந்தார். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.